அது மட்டும் இருந்தா வேற லெவலா இருக்கும். காலையில் வேலை சென்று மாலையில் வீடு திரும்பும் செஃப்ரம் வில்லேஜின் ரசிக பெருமக்களே, ஆதரவில்லை என்ற உடன் கடல் என்ன திரண்டு வந்து ஆதரவு கொடுத்த செஃப்ரம் வில்லேஜ் ரசிக பெருங்குடி மக்களே, எப்படா வீடியோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறுசுகளே, எப்பயுமே வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பெருசுகளே, அனைவருக்கும் செஃப்ரம் வில்லேஜின் மனமார்ந்த நன்றிகள். செஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் கடல் மீன் கட்லட். வாங்க இப்ப மீனோட பெட்டிங் கிளீனிங்க பாப்போம். அப்படியே மீன் அப்படி இல்ல மீன் அந்த சைடு இல்ல தண்ணி ஓட வர சொன்னா இது மீன்ரா. ஏய் என் மேல ஒழுக விடாதடா. இங்க பாருங்க மீன் முழுங்கி இருக்கு. ஒரு மீனை சாப்பிடுது. வாட் நான்சென்ஸ். மீனுக்கு எரம். டேய் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு கிணத்துக்குள்ள விழுந்துடாத. அதுலயாச்சும் பைப்பை பிடிச்சிட்டு எனக்கு நீச்சல் தெரியாது. அப்போ போமாப்ல உள்ள. ஏய் அத்தாடி. மீனை கழுவியாச்சு, இப்ப சமைக்க போற வாங்க. கையா இருவா விரல வீச்சுடா. ஃபிஷ் கட்லெட்டுக்கு நம்ம வந்து மீனை வேக வைக்க போகிறோம். வாங்க எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். மீன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் வேக விடணும். தேவையான அளவு கிறிஸ்டல் சால்ட், வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு வேக வச்சுருங்க. எதுக்குப்பா கண்ணை பத்தி இருக்க? புகடிக்கல. ஓ மீன் வெந்துருச்சு, நீ இறக்கிடலாம். வாங்க மீன் வெந்துருச்சு. இப்ப மீன்ல இருக்க முள்ளை எடுத்துருவாங்க. இதுல மீன்ல முள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்லெட் சாப்பிட்றப்ப அப்படியே சாப்பிடுவேன். வாயில குத்திருச்சுன்னா ஓ அம்மா குத்திருச்சு, ஐயா குத்திருச்சு கத்துவியா? அப்புறம் ஐயோ முள்ள குத்திருச்சுன்னு கத்துவியா? சிங்கிரியா வந்து கட்லெட்டுக்கு மீன் முள்ளு நொந்து கட்டுச்சு. எப்படியும் முள்ளை எடுத்தாச்சு. படுத்து ரஸ்கை நசுக்குவோம். வாங்க 5 ரஸ்கை இப்போதைக்கு நசுக்கிக்கிடுவோம். ஃபிஷ் கட்லெட்டுக்கு மீனை முள்ள எடுத்து ரெடியாக இருக்குது. ரஸ்க்கும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த முட்டையை நம்ம கலக்கிட்டு இந்த மீனை எடுத்து முட்டைக்குள்ளே முக்கி ரஸ்கில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ஃபிஷ் கட்லெட் ரெடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்லெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஊற்றிக்கிட்டே இருப்போம். வாங்க வாங்க முட்டை உடைப்போம். உடடா அடடா பார்த்து உள்ள விழுந்துடாம. இன்னைக்கு தான் உடைக்க சொன்ன உன்னைய. ஏய் பார்த்து ஒரு முட்டையை உடைக்க முடியல உன்னால. இந்த அளவுக்கு செஃப் கூட இப்படி உடைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, எந்த செஃப்புமே இப்படி உடைக்க மாட்டாங்க. அங்க பாரு, நடுவுல நச்சுன்னு ஒரு போடு போடுவானா. மீன் கட்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு உருண்டையை பிடிச்சி அதை இப்படி உள்ளங்கையில் வச்சு அதை ஒரு அமுக்கி நல்லா அமுக்கி நம்ம ஆமாவோட ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி கொண்டு போய் முட்டையில் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து ரஸ்கில் நல்லா பெரட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னு வைங்க, அப்படி இருக்கும்.
கட்லெட்டுக்கு சாஸ் மட்டும் தாங்க இல்லை, அது மட்டும் இருந்தா வேற லெவலாக இருக்கும். ஃபிஷ் கட்லெட்டு அருமையாக வந்திருக்குங்க. போங்க இதே மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிங் டிங் டிங். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு டான்